என் தங்க பிள்ளையே, உனக்காக ஒருவரை காத்திருக்கும் நிலைதான் இப்பொழுது உருவாக்கப் போகிறேன். நீ எந்த இடத்தில் தரம் தாழ்ந்து கொண்டிருந்தாயோ, எந்த இடத்தில் உன் மதிப்பு அங்கு குறைந்து கொண்டிருந்ததோ, உனக்கான வெற்றியை தடுப்பதற்கு இங்கு யாரெல்லாம் சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டு இருந்தார்களோ அத்தனை பேரிடமிருந்தும் நீ அங்கு விதிவிலக்காக விலகி கொண்டே இருந்தாய். ஆனால் விதியின் விளையாட்டு சில சமயம் யாரிடம் நாம் ஏமாற்றப்பட்டோமோ திரும்ப திரும்ப அவர்களிடமே போய் சேரும் தருணத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் தீராத வேதனைகளோடு அடைந்து கொண்டு இருக்கின்றது. நீ உன் மனதிற்குள் இப்பொழுது என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா? அப்பனே சாய்தேவா, நான் உண்மையாக நேசித்தும் உண்மையாக போராடியும் என் உறவுகளிடம் என்னால் சேர முடியவில்லையே. ஆனால் இந்த அன்புக்கு மதிப்பே கிடையாது போல் இருக்கிறதே என்று உன் மனப்படும் வேதனை எனக்கு புரிகிறது. அந்த வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் உன்னை விடுவிப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ வெற்றியின் பக்கம் செல்வதற்குத்தானே இப்பொழுது உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன். தீராத வினைகளோடு போராடி கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் வினையை மட்டுமல்ல, உன்னை சுற்றி நடக்கும் வஞ்சனைகளை முடித்து வைத்து உன் போலியான உறவுகளையும் உனக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவரை உன்னிடத்திலிருந்து அகற்றிவிட்டு உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை நல்லறிவுகளோடு காண்பிப்ப நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனமருந்த வேண்டாம். நம்பிக்கையோடு என் மீது பாரத்தை போட்டு உன் காரியத்தை செயல்படுத்து என்று சொல்லும் போதும் கூட நீ உன் வெற்றியை இங்கு நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருக்காதே. எனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி எனக்காக என்னிடத்தில் என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டுமே உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்கமே, உன் மனது படும் பாடு இங்கு யார் அறிவார்கள் என்று தானே கேட்கின்றாய். நீ செய்கின்ற செயலை யாருமே கண்டு கொள்ளவில்லையோ என்று தானே நினைக்கின்றாய். உன்னருகில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய ஒவ்வொரு நிலையும் அடுத்தது என்ன தேடல்களை தாண்டி உன் வெற்றிக்காக பாடுபடும் நிலை என் மனதை உருகச் செய்து விட்டது. உள்ளம் உருகி சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே உனக்கான வெற்றியை இங்கு தடுப்பதற்கு பல பேர் பலவிதமாய் அங்கு சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டு இருக்கிறார்களோ என்று எண்ணை கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த சாய்தேவன் போராடி கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடப்பதும் நடக்கப் போவதும் நீ முன் சூழ்நிலைகளால் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே விதியின் விளையாட்டலும் சில பேர் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கும் அந்த சூழ்ச்சி வலையினாலும் தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை உன்னை தெளிவாக்கிக் கொள். என் தங்கமே, உன் மனதில் நடக்கின்ற போராட்டங்கள் நான் அறிந்ததுதான். உன்னை எப்படியெல்லாம் அங்கு வசைப்பாட முடியுமோ அப்படியெல்லாம் வசைப்பாடி உன் வெற்றியை தடுப்பதற்கு அங்கு பல பேரும் எதையோ செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனையும் தாண்டி நான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ மற்றவர்களை நினைத்து பதற்றப்படாதே, பயப்படாதே. உன் வேலைகளிலும் உன் செயல்களிலும் உனக்கான நம்பிக்கையே நான் தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய்? எல்லா வேலைகளிலும் உனக்கான விஷயத்தில் உனக்கு நன்மை அளிப்பதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தினமும் நீயோ அங்கு உன் வெற்றியை பெறுவதற்கு போராட்டமாக இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று சிந்திக்காதே. அத்தனை வேளையிலும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு இந்த அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதிப்படவே இருந்து கொள். யாருக்காக உன் வாழ்க்கையின் போராட்டம் முடிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவரை உன்வசம் வந்து சேரும் பொழுது உன் நிலை இப்படியே தான் இருக்குமோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஏமாற்றத்தின் விளிம்பில் என் பிள்ளைகள் தவித்து கொண்டு
இருக்கும் இந்த நிலையில் அதிலிருந்து கரம் பிடித்து தூக்கிவிட்டு இனி உனக்கான நல்ல முடிவை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றேன். போகும் இடமெல்லாம் தடைகள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நான் என்ன செய்வது அப்பா என்று எண்ணிக் கொள்ளாதே. அந்த தடைகளையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான வெற்றியை தடம்பதிக்கும் நேரம் வந்துவிட்டது. யாரும் இல்லை, எதற்காக வாழ்கிறேன் என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய ஒவ்வொரு தருணமும் என்னால் குறிக்கப்பட்டு இருக்கும் பொழுது உன் வினைகளை நான் முறியடிக்க மாட்டேனா? என் தங்கமே, நீ நடப்பதும் நடக்கப் போவதையும் பார்த்து பயம் கொள்ளாதே. யார் யார் எப்படி என்று நீ அறிய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சோதனையை நான் மெருகேற்றி கொண்டிருக்கின்றேன். இதிலும் என் பிள்ளைகள் அங்கு தேர்ச்சி பெற்று உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையில் எதை எப்படி நடத்த வேண்டும் என்று நான் அங்கு உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றேனோ அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. என் ஆணையின்படியும் என் கட்டளையின்படியும் என் பிள்ளைகள் அடியெடுத்து வைக்கும் பொழுது உன்னின் தடத்தை நான் மாற்றி விடுவேனோ என்று எண்ணை கொள்ளாதே. உன் விதியை தீர்மானித்ததே இந்த அப்பனான நான் இருக்கும் பொழுது உன் விதியை தாண்டி ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். என் தங்கமே, விதியை மதியால் வெல்லக்கூடிய ஆயுதத்தை மனதிடத்தையும் சக்தியையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் எதற்காகவும் வருத்தப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கவலைப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணத்தை இந்த சாய்தேவன் நான் உனக்கு குறித்து விட்டேன். நீ நம்பிக்கையோடு வழிபடு. உனக்கு எல்லா நாளும் வெற்றியின் நாளாகத்தான் அமையப் போகிறது. உன்னை ஒவ்வொரு நொடியும் அங்கு கண்காணித்து கொள்ள நான் உன்னை வழிவந்து கொண்டு இருக்கும் பொழுது யாருக்காக வாழ வேண்டும் என்று சலிப்புத்தன்மையோடு இருக்காதே. உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒருவரை உன்னை தேடி வரும் நிலை ஏற்படும் பொழுது நீ ஏன் தங்கமே மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? சோதனையோடு இருந்த காலத்திற்கெல்லாம் முடிவுரை கட்டி உனக்கான நல்லதே நல்ல செய்தியோடு தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். எல்லா வெற்றியையும் நான் உனக்கு தாராளமாக தருவதற்கு வந்திருக்கும் பொழுது என் தங்கமே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய். கலங்கிய விஷயத்திற்கும் கவலைப்பட்ட தருணத்திற்கும் உனக்கான வெற்றியை நான் பரிசாகத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். நான் கொடுக்கும் பரிசானது உன் வாழ்க்கையே அங்கு நிரந்தரமாக்கப் போகிறது. உன் வெற்றியே நிரந்தரமாக்கப் போகிறது. நீ நம்பிக்கையோடு செயல்படு. இந்த சாய்தேவன் உன்னுள் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.